ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்எம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஓகே, 1 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி லீஃப், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி, ஓகே, ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனியனுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டுவிட்டு ஆனியன் கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா இலை, ஓகே, புதினா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம், ஓகே, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணுங்கள். ஓகே, சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் யூ வில் ஆட் த மசாலா. ஓகே, நான் என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெரி சிம்பிள். நான் மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா அண்ட் மஞ்சள் தூள் அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்கிறது. ஓகே, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. ஓகே, நல்லா வதங்கட்டும். ஓகே, அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம், ஓகே, நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் நான் ஊற்றினேன். ஓகே, ஸோ அதுதான் ரேஷியோ. ஓகே, ஸோ ஒரு கப் நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை அதில் போடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. ஓகே, ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் நார்மல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்க வந்தோடனே ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஓகேங்களா, மூடி வச்சதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதனுடைய தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இருக்கும், நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதுக்கு மேலே வைங்க. ஓகே, தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே டம்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா, டம்ப் பண்ணி வச்சு அது ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக வந்திருக்கும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஓகே, இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணதெல்லாம் நான் போடலை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வெரி ஈஸி. ஒரு 1/2 hourலேயே பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸி சிக்கன் தம் பிரியாணி. ஸோ யூ வில் ட்ரை அண்ட் ஜஸ்ட் கமெண்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.